என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோகாசனம் தரப்படுகிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். பார்த்து பார்த்து அதனை பழகுகிறார்கள். தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் தவிர்த்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கிக் கொள்கிறார்கள் என்பதை தொலைபேசி மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் தெரிவிக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு திருப்பூரிலிருந்து ஏகேஆர் அகாடமி அவினாசிலி என்ற நகரிலிருந்து வந்திருக்கின்றது 3 குழந்தைகள். அந்த ஏகேஆர் அகாடமியில் அங்கே படிக்கின்ற அத்தனை பல்லாயிரக்கணக்கான மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் கட்டாய பாடம். அங்கே சங்கர் என்ற யோகா மாஸ்டர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கோவர்த்தினி 7ஆவது வகுப்பு, ஸ்ரீநிதி 6ஆம் வகுப்பு, கிஷோர் 4ஆம் வகுப்பு. யோகாசனம் பழகுவதற்கு வயசு ஒரு தடையாக கிடையாது. எந்த வயசிலும் பயிலாம். 6ஆவது வகுப்பு மாணவர்கள் செய்கிறார்கள், 4ஆவது வகுப்பு மாணவர்கள் செய்கிறார்கள், 7ஆம் வகுப்பு மாணவர்களும் செய்கிறார்கள். ஏகபாத தண்டாசனம், இவையெல்லாம் கடினமான ஆசனங்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் அந்த ஏகபாத தண்டாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். காலை தூக்கி தோளில் போட்டுக்கொள்வது கடினம். நாம் எப்பொழுதாவது கால் வலிக்கிறது, முட்டு வலிக்கிறது என்று சொன்னால், நீ காலை தூக்கி தோளில் போட்டுக்கொள்ள என்று சொல்வார்கள். பல்வேறு விதமான நோய்களை நீக்கக்கூடியது இந்த ஏகபாத தண்டாசனம். முதுகெலும்பு பலப்படுகிறது, பந்துக்கிண்ணம் முட்டு இவைகள் பலம் பெறுகிறது. முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய அத்தனை நாடி நரம்புகளுக்கும் இலக்கம் கிடைத்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை பகுதிகளுக்கும் இரத்தமானது செல்வதற்கு இந்த ஆசனம் மிகவும் உபயோகரமாக இருக்கிறது. ரிலாக்ஸ். இப்பொழுது இடது காலை தூக்கி போடுங்கள். அதுதான் மாற்றாசனம். சில பேருக்கு வலது கால் மட்டும் போடுவார்கள், இடது கால் போட முடியாது. 2 காலையும் மாற்றி 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 போட வேண்டும். அப்பொழுதுதான் ஆசனத்தினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். ரிலாக்ஸ். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். வலது காலை தூக்கி மேலே போடுங்கள். ஏகபாத தண்டாசனம். தண்டம் என்று வந்துவிட்டாலே சற்று கடினமான ஆசனங்கள் தான். ரிலாக்ஸ். இடது காலை தூக்கி போடுங்கள். நேர பார்த்து, இங்கேயே பார்த்து செய்ய. இங்கே தானே பார்த்து செய்துட்டு இருக்க, ஏன் திரும்புத? ரிலாக்ஸ். என்னை பார்த்து செய்யுங்கள். பல கோணங்களில் செய்கிறார்கள். இப்பொழுது பார்க்க வேண்டும். அனாவசியமாக தூக்கி போடுகிறார்கள் காலை. எல்லா குழந்தைகளும் ஒன்று போல செய்கிறார்கள். ஒன்றுக்கொண்டு சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டுகிறார்கள். அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ரிலாக்ஸ். அடுத்த காலத்துக்கு போடு. ரிலாக்ஸ். அப்படியே திரும்புங்கள்.
பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, திருப்பூர் என்றாலே எல்லா பள்ளிகளும் நிறைய பள்ளிகள் இருக்கிறது. 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் திருப்பூர் சென்ற பொழுது ஒரு பள்ளிக்கூடம் பேர் நினைவில்லை, கிட்டத்தட்ட என்னை அங்கே வரவழைத்திருந்தார்கள். அந்த பெரிய மைதானத்தில், பள்ளிக்கூட மைதானத்தில் 1000 மாணவர்களும் அங்கே ஆசனம் செய்து காட்டினார்கள். அதுதான் முக்கியமான. எப்படி 1000 மாணவர்களும் ஒரே ஆசனத்தை, சக்கராசனம், நீண்டபாத ஆசனம், சர்வாங்காசனம், இப்படியாக பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்து காட்டினார்கள். அதுவல்லாது ஒருவருக்கு மேல் ஒருவர் நின்று கொண்டு 3 பேர் 4 பேர் பத்மாசனத்தை ஒருவருக்கு மேல் ஒருவர் நின்று கொண்டு செய்த காட்சியெல்லாம் இன்றும் என் நினைவில் இருக்கின்றது. திருப்பூர் என்றாலே அங்கே திருப்பூர் குமரன் தான் நமக்கு ஞாபகம் வரும், சுதந்திர போராட்ட வீரர். அதுபோன்று யோகா கலைக்கு அங்கே ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. எல்லா பள்ளிகளிலும் யோகாசனத்தை நடத்துகிறார்கள். ஆகவே இதுபோன்று எல்லா பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்வில் உயர வேண்டிய ஒரு வழிமுறைகளை நாம் கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.